நமது செய்தியாளர்கள் டெல்லி முதல் ராமேஸ்வரம் வரை இந்த அறிவிப்பு குறித்து மக்களின் கருத்துக்களை மக்களோடு களத்தில் நின்று கேட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் நமது செய்தியாளர்கள் டெல்லி கணபதி, சென்னையிலிருந்து ரமேஷ் மற்றும் ரகுவரன், திருச்சியிலிருந்து சார்லஸ், மதுரையிலிருந்து ஹரி ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். இவர்களிடம் மக்களின் கள நிலவரங்களை கேட்கலாம். முதலில் டெல்லியிலிருந்து தொடங்குவோம். கணபதி, தலைநகரத்து மக்கள் அங்கு நிலவக்கூடிய சீர்தோஷ நிலையும் தாண்டி ஏடிஎம் மையங்களை முற்றுகையிட்டக்கூடிய காட்சிகளை நீங்கள் அனுப்பியிருந்தீர்கள், நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? இன்னும் சில மணித்துளிகளில் இந்த 12 மணி காலக்கெடு என்பது முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்யுங்க கணபதி. இரவு 12 மணி ஆக போகிறது. இந்த நேரத்திலும் கூட ஏடிஎம்மில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்று. இது போன்ற ஒரு காட்சியை டெல்லியில் மட்டுமல்ல, வேறு எங்குமே எப்போதுமே சாதாரணமாக பார்த்திருக்க மாட்டார்கள். நள்ளிரவு நெருங்குகின்ற இந்த நேரத்திலே கையில் பணத்துடன் சிலர் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை அவர்கள் இந்த ஏடிஎம்மில் டெபாசிட் செய்ய விரும்புகிறார்கள். அதே சமயத்திலே 100 ரூபாய் நோட்டுகளை இந்த ஏடிஎம்மிலிருந்து பெற விரும்புகிறார்கள். ஆனால் ஏற்கனவே மாலையிலிருந்தே கூட்டம் அதிகமாக இருந்ததால் பெரும்பாலான ஏடிஎம்களில் பணம் இல்லை. இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம். இந்த ஏடிஎம்மில் பலர் 1000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகளை கையில் வைத்துக் கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பணத்தை இந்த ஏடிஎம்மில் டெபாசிட் செய்ய வேண்டும், இதில் என்றால் நாளை காலையிலே செல்லாமல் போய்விடும் என்ற வீண் கவலை அவர்களுக்கு இருக்கிறது. நாளை வங்கியிலே சென்று மாற்றிக்கொள்ளலாம் என்றாலும் அப்போது ஏன் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் வரும். இதை தவிர ஐடென்டி கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி அல்லாமல் இப்போதே ஏடிஎம்மில் போட்டுவிடலாம் என்று பலர் வந்திருக்கிறார்கள். இதை தவிர 100 ரூபாய் நோட்டு நாளை செலவுக்கு வேண்டும் எடுப்பதற்காக பலர் வந்திருக்கிறார்கள். இப்போது ரூபாய் தட்டுப்பாடு ஒரு பக்கம் 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய்க்கு நிலவுகிறது. அதே நேரத்திலே 1000, 500 ஏடிஎம்மில் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். மொத்தத்திலே பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்வது, எப்படி இந்த பணத்தை செலவு செய்வது என்ற கவலை அவர்களுக்கு இருக்கிறது. வங்கிகளிலே மாற்றிக்கொள்ளலாம் என்ற விதிமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது சரியாக நடக்குமோ நடக்காதோ, அடுத்த 2 நாட்களில் என்ன செய்வது, ஏடிஎம்கள் மூடி இருக்குமே, வங்கி மூடி இருக்குமே என்ற கவலையுடன் ராத்திரி நள்ளிரவு நேரத்தில் கூட இங்கே பெருமளவிலே இங்கே லைனில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே போலவே பல்வேறு ஏடிஎம்களில் கணபதி, தற்போது நீங்கள் நிற்கக்கூடிய பகுதியில் ஓரளவுக்கு படித்த மக்கள் இருப்பதை நம்மால் இந்த காட்சியின் மூலம் உணர முடிகிறது. இந்த அறிவிப்பு, பிரதமரின் அறிவிப்பு தொலைக்காட்சிகள் வாயிலாக சென்று சேர்ந்திருக்கிறது. ஒரு கிளாரிட்டி, தெளிவு என்பது அந்த மக்களிடம் இருக்கிறதா? அவரிடம் கேட்டு தகவல்களை பெற முயற்சி செய்கிறீர்கள். வெளியிட்டக்கூடிய அறிவிப்பு பற்றி, அந்த காலக்கெடு பற்றி, வங்கிகளில் அஞ்சலகங்களை மாற்றிக்கொள்ளலாம் அறிவிப்பு பற்றி எல்லாம் தெளிவு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று அவரிடம் கருத்துக்களை நீங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன் கணபதி. निश्चयமாக आपको पता है कि आप बैंक में भी जाके ये चेंज कर सकते हैं, बट व्हाई आर यू स्टैंडिंग इन क्यू टू नाउ डिपॉजिट मनी? मेरे को इंग्लिश हेलो सर, हमें नहीं मालूम बैंक में लेगा कि नहीं लेगा. हमें तो ये सुना है कि ये एटीएम ही लेगा, इसके बाद बैंक नहीं लेगा. 12 बजे के बाद बैंक नहीं लेगा. आर यू हियर टू विथड्रॉ मनी और डिपॉजिट मनी? Deposit money. Okay. How about you? Deposit money, because we are hustlers and we have to pay the fees. So by tomorrow we have to pay, anyhow we have to deposit and then we can swipe the card. But you can do online transaction, that is allowed. Check payment is allowed. But why do you want to use the ATM? Because being the student, we get only limited, like 15,000, 20,000 only per month that we have to give. We have already withdrawn yesterday. We are about to pay today, but now the person is not accepting. So by tomorrow we have to pay. So the only thing is we have to deposit, and through e-banking or thing we can pay. So this is the only thing left for us. அதாவது வங்கி கணக்கிலே பணம் இருந்தால் பின்னர் அதை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷனில் மாற்றிக்கொள்ளலாம், அல்லது பேடிஎம் மூலமாக பணத்தை செலுத்தலாம் என்ற எண்ணத்தில் தான் பல பேர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக நின்று கொண்டிருப்பது என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் பணம் செல்லாமல் போய்விடுமே என்கிற பயத்திலே அதை ஏடிஎம்மில் இப்போது டெபாசிட் செய்துவிட்டால் தங்களுடைய வங்கி கணக்குக்கு சென்றுவிடும், தங்களுடைய பணம் பத்திரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் பலரும் இங்கே காத்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கையில் வைத்துக்கொண்டு பலர் நின்று கொண்டிருக்கிறார்கள். வங்கிகளிலே பணத்தை செலுத்தலாம், வங்கிகளிலிருந்து பணத்தை எடுக்கலாம், காசோலைகள், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கிறது என்று தெரிந்தாலும் இவர்கள் தொடர்ந்து இந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் குழப்பம், பணம் என்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்பது இந்த வரிசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இரவு எவ்வளவு நேரமானாலும் சரி, ஒன்று பணத்தை செலுத்த வேண்டுமென்றால் செலுத்துவது, அல்லது எடுக்க வேண்டுமென்றால் கூடியவரை முயற்சி செய்து எடுப்பது என்று நின்று கொண்டிருக்கிறார்கள். பலர் குடும்பத்துடன் கூட வந்திருக்கிறார்கள். சில நேரத்திலே அதிக கூட்டம் இருப்பதால் குழப்பம், கூச்சல் என்றெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு இங்கே போலீஸ் கூட வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்குமுறை செய்திருந்தார்கள். இப்போதும் கூட இங்குள்ள ஏடிஎம் காவலர் முடிந்த அளவுக்கு இங்கே ஒழுங்குமுறை செய்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் கடும் கூச்சல், குழப்பம் இன்னும் நேரம் ஆக கூட்டம் அதிகரித்து கொண்டு தான் செல்கிறது. செம்பல்.